கரண்டையுமே ஸ்ரீலங்கால என்ன பண்ணிட்டான் தெரியுமா, ஒரு மினிமம் தான் பயன்படுத்த சொல்லிட்டான். இன்னும் 1 வீக்ல கரண்ட் வந்து பகல்ல மட்டும் கிடையாது, பகல்ல கிடையாது, நைட்ல மட்டும் தான் கரண்ட். இப்படிதான் இந்த சமுதாயம் வந்து இனி வேற வழியே இல்லை. அதான் போய் அதான் சொல்றேன்ல, நம்ம வளர்ந்து வளர்த்து ஏஐ அந்த லெவலுக்கு நம்ம வந்துட்டோம் ஆல்ரெடி. அதான் தெரிஞ்சிச்சுல்ல. இப்ப என்னன்னா மனித உலகமே இல்ல, இன்னொரு உலகத்துக்கு நம்ம உள்ள புந்துட்டோம். ஒரு மார்க்கெட்ல ஒரு பொருளை வந்து ஒருத்தன் விற்பனை கொண்டு வரான். அந்த பொருளை வாங்குறதுக்கு இன்னொருத்தன் பாலா கிட்ட நான் நேரடியா பேசினாதான் நான் அந்த பொருளை பத்தி பேசுவேன். பேசும்போது பாலா என்கிட்ட பேசுவாரு, கன்சல்டிங் பண்ணி விற்க முடியும். இப்ப நீ வந்து பொருளை ப்ரொவைட் பண்றது நீ, ஆனா உன்கிட்ட இருந்து பரிவர்த்தனை பண்றது ஏய். நீ இந்த பொருளை பத்தி அவன்கிட்ட பேசுனேன்னா யார்கிட்ட போய் பேசிட்டு இருக்கா, இந்த பொருளை வந்து மேனுபேக்சரிங் பாரு, இந்த பொருளை வச்சு தயார் பண்ணிட்டு இருக்கா, இதோட மூலப்பொருள் இவ்வளவு கிடைக்குது, அப்ப நீ ஒரு பொருளை டெலிவரி பண்ணி இவ்வளவு தான் நீ சப்மிட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு, ஏன் கூட 100 ரூபா வைக்கிற? என்ன ஒரு புத்திசாலித்தனம். கேட்கும், ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்படி டிஸ்பிளே பண்ணுவ? அந்த லெவலுக்கு நீங்க போயிடுச்சு, வேற வழியே இல்லாம. இது நான் வளர்ச்சின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அது மனித குடும்பத்துக்கு பெரிய ஆபத்து தான், வேற வழியுமே கிடையாது. இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனுக்கு அது புரியல. எல்லாத்தையும் என்ன பண்றான்னா, மற்ற உலக நாடுகளில் கூட எஜுகேட்டடா இருக்கு, எதிர்காலத்தை நோக்கி நகர்றான். ஆனா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் அதுல எல்லாம் நம்ம தமிழ்நாடு வந்து படிப்பறிவுல சிறந்த மாநிலமா இருந்தாலும் முழுக்க வந்து அடுத்த நடக்க போற விஷயத்துல மக்களை மடைமட்டமே வச்சு இல்ல அப்படிலாம்